பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதிப்போமா அந்த காலையில் எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். இருதயத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரை, அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இருந்த இடத்துல எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி உங்க பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் இதை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் எங்க இனிமேல் வழி பிறக்க போகுது, எங்க வழி உண்டாகும், இந்த சூழ்நிலையில உங்க உள்ளத்துல சொல்றீங்களா? உம்மை போல யாரும் இல்லை. வார்த்தைகள் சொல்லி ஜெபம் பண்ண முடியலையா? இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லைன்றத நான் அறிந்து அறிக்கை செய்கிறேன். நீர் மாத்திரம் சிறந்தவர், நீ நம்பத்தக்கவர். ஓ தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு வழி செய்யுங்கப்பா. ஆமென். கண்டிப்பா வழி செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 46 அதிகாரம் 1 இப்படியாக வருது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென் ஆமென். சூத்திரம். கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி செலுத்துங்க. இந்த சங்கீதக்காரர் ரொம்ப தெளிவா சொல்றார். நல்ல கவனிங்க. ஆபத்து காலம் இருக்கு, இல்லைன்னு. ஆபத்து காலம் இருக்கு மக்களே. ஏன்னா இந்த உலகத்தை சத்ருவானவன் வஞ்சித்து வச்சிருக்கிறான். அநேக மக்கள் அவன் பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. அவன் வஞ்சிக்கிறதே எதுக்குன்னா, அந்த ஆபத்து காலத்துல அவங்கள தள்ளி விடணும், அவங்கள தோல்வியடைய செய்யணும். ஆபத்து காலம் என்ன வருது? ஆபத்து காலத்துல என்ன நடக்கும்? ஆபத்து காலம்னா அங்க அழிவு, ஆபத்து காலம்னா அங்க தோல்வி இருக்கு, ஆபத்து காலம்னா அது வியாதி, ஆபத்து காலம்னா அது தரித்திரம். இந்த அழிவு, தோல்வி, வியாதி, தரித்திரம், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். சாபமான கட்டுகள், இதெல்லாம் பிசாசு இடத்துல இருந்து வருது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அநேகர் வியாதி, தொல்லை, கஷ்டம்னா கர்த்தர்கிட்ட இருந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கிடையாது. அது இருளுக்குரியது. இருளுக்குரியவனுக்கிட்ட சம்பந்தப்பட்டிருக்கு. இவர் ஒளியின் கர்த்தர், இவர் மீட்பர், இவர் ராஜரிகம் பண்ணுகிறவர், பரிசுத்தர். இவர் இடத்துல இருந்து நமக்கு வர்றது வாழ்வு, ஜெயம், நீடி ஆயுள், தயவு, இரக்கம். இதுதான் கர்த்தர்கிட்ட இருந்து வருது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? ஆகவே ஆபத்து காலத்துல என்ன நடக்குது? இந்த ஆபத்து, தோல்வி, வியாதி, தரித்திரம் எல்லாம் வருது. சரி, இந்த காலத்துல எப்படி நம்ம சர்வே பண்ணது? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஆபத்து காலத்துல இருக்கலாம். அது வியாதியா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், அழிவா இருக்கலாம், சமாதானம் குறைஞ்சு போயிருக்கலாம், பிரச்சனை தலைவிரிச்சு ஆடலாம். இதுல எப்படிங்க ஜெயம் எடுக்கிறது? அதுதான் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணை. பாருங்க, அடைக்கலம், பலன், அனுகூலமான துணை. 3 விஷயம். அடைக்கலம், பலன். அடைக்கலம் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர், ஐயோ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே, நான் வாழ்வானான்னு தெரியலையே. ஆனா வேத வார்த்தை சொல்லுது அடைக்கலம் இல்லையா? ஐயோ இதை நான் ஜெயம் எடுக்க முடியுமா, நான் வீக்கஸ்ட் பர்சன் ஆச்சே, கண்டிப்பா தோத்து போறேன். இல்லைங்க, பைபிள் சொல்லுது உனக்கு கர்த்தர் பலன் தராராம். அவரே பலனா இருக்கிறாராம். யார் எனக்கு துணை செய்வா?
என்னுடைய இந்த தொழிலில் யார் எனக்கு உதவி செய்வா, என்னுடைய வேலையில் யார் எனக்கு உதவி செய்வா, என் குடும்ப ஜீவியத்தில் இப்போ நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற காரியத்தில் எனக்கு யார் உதவி செய்வா? வேத வசனம் சொல்லுது, அவர் அனுகூலமான துணையுமானவரா. அப்போ கவனிங்க, இந்த ஆசீர்வாதங்கள் என் மேலே பழிக்கணும்னா நான் ஒரு காரியத்தை செய்யணும். அது என்னன்னா, த கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் யுவர் காட். உனக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்கணும். நீ தொடர்பே வச்சிருக்கலன்னா எப்படி நடக்கும்? எப்படி உனக்கு அடைக்கலம் உண்டாகும்? எப்படி பலன் உண்டாகும்? எப்படி அனுகூலமான துணை நடக்கும்? கனெக்ஷன், எப்படிப்பட்ட கனெக்ஷன் இருக்கணும்? வேத வார்த்தையை குறித்த அறிவு இருக்கணும். வேத வார்த்தையை தியானிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வேத வார்த்தையின் அறிவு இல்லாதது காரணம், தியானிக்கலைன்னா எப்படி அறிவு வரும்? அப்படியே மூடி வச்சிருப்பாங்க, தூசி தட்டி தான் எடுக்கணும். ஆபத்து காலம் வருது, தெரிஞ்ச பிறகும் எடுக்க மாட்டான். ஒரு காரியம் நடக்கலையே, இது சர்வே பண்ண முடியலையே, இது எதிர்பார்த்தேன் நடக்கலையே, அப்பனாவது புத்தி வரணுமா இல்லையா? இல்லையா? உனக்கும் கடவுளுக்கும் கனெக்ஷன் இல்லை. கனெக்ஷன் இல்லைன்னா நீ எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? அப்போ பாருங்க, மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். மெடிடேஷனில் தான் அறிவு உண்டாகுது. அந்த அறிவில் தான் என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, எது கர்த்தருக்கு பிடிக்குது, எது கர்த்தருக்கு பிடிக்கல. இன்னைக்கு எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு தெரிய மாட்டேது பாருங்க. அசுத்தத்தெல்லாம் இவங்க விரும்புகிறாங்க. அப்போ விரும்புறதுக்கு என்ன காரணம்? கர்த்தருக்கு இது பிடிக்காதுன்னு தெரியாமல் போச்சு. இதில் வேற பேச்சு வேற. கர்த்தர் என்ன ஏற்றுக்குவார். நீ அசுத்தத்தை விட்டு வா. அசுத்தத்தை விரும்புகிறவர் கர்த்தர் இல்லை. அசுத்தத்தை விட்டுட்டு வர்றவனால முடியாதான், புரியுது. அசுத்தத்தை விரும்பாத. அசுத்தத்தை என்ன பண்ணு? தூக்கி போடு. அதை என்ன செய்ய? அறுவரு. அதை வெறு. அதை நிராகரி. இயேசு வேணும்னு உன் வாயில சொல்லு, உனக்கு கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேருக்கு வழங்குது? ஜெப நேரம் ரொம்ப முக்கியம். உன் வாழ்க்கை அலங்கரிக்கப்படணும்னா, தேசம் அலங்கரிக்கப்படணும்னா ஜெபம். ரெண்டு மிக முக்கியமான காரியம் செய்வோமா? கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக, பலனாக, அனுகூலமான துணையாக இருப்பார். God bless you. Amen. Amen.